தேர்தல் சீட்டுக்கு பணம் கேட்கும் விவகாரம் பல கட்சிகளையும் உலுக்கியுள்ளது. இந்த விவகாரத்தால் ஆம் ஆத்மியில் 2 நிர்வாகிகள் நீக்கப்பட்டுள்ளனர். லோக்சபா தேர்தல் நெருங்க கட்சி மாறும் படலங்களும் சீட்டுக்காக மல்லுக்கட்டி நிற்பதும் அதிகரித்து வருகிறது. டிக்கெட்டுகள் பணத்துக்கு விற்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் வெளியாகி வருகின்றன. ஊழல் ஒழிப்பை பிரதான கொள்கையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியிலும் டிக்கெட்டுகளை பணத்துக்காக விற்பதாக சர்ச்சை கிளம்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அருணா சிங் உள்ளிட்ட 2 நிர்வாகிகளை டிக்கெட்டை விற்க முயன்றதாக கட்சியை விட்டு கெஜ்ரிவால் நீக்கியுள்ளார். மிஸ்ரிக் தொகுதியில் போட்டியிட விரும்பிய ராஜேஷ் என்பவரிடம் அருணா பணம் கேட்டுள்ளார் என்றும் ஆடியோ ரெக்கார்டிங் ஆதாரத்துடன் ராஜேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் அருணா நீக்கப்பட்டதாகவும் கூறிய கெஜ்ரிவால் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கியதாக எந்த வேட்பாளர் மீதாவது குற்றச்சாட்டு கிளம்பினாலும் டிக்கெட் உடனடியாக பறிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். अवध जोन की कन्वीनर अरुणा सिंह को पार्टी से निष्कासित कर रहे हैं. हरदोई के ट्रेजरर अशोक जी को पार्टी से निष्कासित कर रहे हैं, क्योंकि जो हमें सबूत मिले हैं उससे ये पता चलता है कि इन दोनों ने किसी कैंडिडेट से टिकट दिलवाने का भरोसा देके पैसे मांगे थे, बात की थी, ट्रांजैक्शन हुई नहीं थी, लेकिन ये आश्वासन दिलवाया गया था. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா தொகுதியில் போட்டியிட மாவட்ட காங்கிரஸ் தலைவர் உபேந்திர யாதவுக்கும் முன்னாள் MP பிரபுதாயல் கதேரியாவுக்கும் கடும் போட்டி. கடைசியில் உபேந்திர யாதவுக்கு சீட் கிடைத்தது. சீட் கிடைக்காத பிரபுதாயல் கதேரியா 20 லட்சம் ரூபாய் கொடுத்தால் சீட் கொடுப்பதாக தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் பணம் கொடுக்க மறுத்ததால் சீட் மறுக்கப்பட்டதாகவும் புகார் கூறியுள்ளார். கட்சிக்குள் குழப்பம் விளைவிக்க முயன்றதாக குற்றம் சாட்டி கதேரியாவுக்கு காங்கிரஸ் மேலிடம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. चुपचाप रिपोर्ट देता वहां जाके 20 लाख रुपए की व्यवस्था मुझसे मांगी गई.